கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான மகிமை டிவி கேட்டுக்கொண்டிருக்க அருமையான மகிமை டிவி நண்பர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நம்ம என்ன சம்பவத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம் என்று சொன்னால், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 11 to 32 வரைக்கும் சில ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம அதை அடிக்கடி நம்ம கேட்ட உவமை தான். அதில் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். முதலாவது நம்ம பார்க்கிறோம், அங்கே ஒரு தகப்பன் இருக்கிறார். அவருக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் மூத்தவன், 2வது இளையவன். அந்த 12ஆம் வசனத்தில் பார்ப்பீங்கள் என்று சொன்னால், இளையவன் தன் தகப்பனை நோக்கி சொல்கிறான், எனக்கு என்ன செய்யுங்க, சொத்தை பிரித்து கொடுத்து விடுங்கள் வேண்டும். அப்போ பாருங்கள், உடனடியாக அந்த தகப்பனார் என்ன செய்கிறாரு, அந்த சொத்தை பிரித்து கொள்கிறார். எதுவும் ஆர்கியூ பண்ணவே இல்லை. அவர் ஏன் பிரித்து கேட்குற, ஏன் இப்படி நீ தான் பண்ணுற, ஏன் அவங்க அண்ணே நல்லா தானே இருக்கிறான், உனக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு ஆசை, நான் தான் உயிரோடு இருக்கிறேன், எதுக்கு நான் உயிரோடு இருக்கும்போது இந்த சொத்தை பிரிக்கும்படியே நீ கேட்குற, ஏன் வாழ்க்கையில் என்ன ரகசியம் இருக்கிறதுன்னு சொல்லி இப்படி எந்த கொஸ்டின்ஸும் அவர் கேட்கல. அந்த பகுதியை வாசிக்கும் போது அது ஆச்சரியமாக இருக்கிறது. தகப்பன் என்ன செய்கிறாருன்னு சிலர் இளைய மகன் கேட்ட உடனே அந்த சொத்தை பிரித்து கொடுக்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு ஃப்ரீ வில்லை கொடுத்துருக்கிறார். நம்ம மனசில் நமக்கு எப்படிலாம் நடக்கும் நம்ம நினைக்கிறோமோ அதன்படி செய்யும்படி அதில் அவர் இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டார். நீங்கள் தடுத்து நிறுத்த மாட்டார். கர்த்தர் உனக்கு நமக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். இல்லை அப்படின்னா அவர் சொன்னபடி இப்படி தான் நடக்கணும்னா நம்ம ஒரு மிஷின் மாதிரி ஆயிடுவோம். அப்படி தானே, ஒரு ரோபா எப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணோன்னு அது அங்கங்கே அசைந்து போய் வேலை செய்தோம், அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை ஆட்டுவிக்கிற தெய்வன் அல்ல. நீ என்ன செய்யணும் நீ நினைக்கிறியோ அதுபடி நடந்துக்கணும், அதில் இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டேன். தெரிந்து எடுப்பு என்பது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் அந்த தகப்பனை பாருங்கள், கேட்டுனா என்னுடைய சொத்தை என் பாகத்தை எனக்கு பிரித்து தாங்க அப்படின்னு சொன்ன உடனே தகப்பன் எந்த வார்த்தையும் சொல்லாதபடி அந்த இளையவன் கேட்ட உடனே பாகத்தை என்ன செஞ்சுறாரு, பிரித்து கொடுத்து விடுகிறார். உடனே அந்த இளைய மகனை பாருங்கள், அதை வாங்கி கொண்டு அவன் எங்கே போயிடறான்னா வெகு தூரத்துக்கு போய் விடுகிறான். தகப்பனை விட்டு என்ன செஞ்சிடான், தூர தேசத்துக்கு போய் விடுகிறான். தூர தேசத்துக்கு போனது மட்டுமல்ல, அங்கே போய் தன் பாகத்தை பிரித்து கொண்டு வந்த சொத்து முழுவதையும் அவன் என்ன செஞ்சிடறான், அழித்து போட்டுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது அல்லவா. ஆண்டவர் வேத புஸ்தகத்தில் நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் எப்படி நடக்கணும் என்று சொல்லி அநேக வசனங்களின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார் அல்லவா. ஒரு தேவ பிள்ளை உலக மனுஷர் போல நடக்கவே முடியாது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்கவே முடியாது. நிறைய பேர் ஆற்றில் ஒரு காலம் சேற்றில் ஒரு காலம் வர ரெண்டையும் பிரியப்படுத்த நினைப்பாங்க. ஒரு நாளும் அப்படி நம்ம நடக்க முடியாது. ஆண்டவர் அழகாய் சொன்னார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்று தான் நம்ம பிரியப்படுத்த முடியும். ஒன்று நீ உலகத்துக்கு சிநேகனாக இருக்கணும், இல்லாட்டா தேவனுக்கு சிநேகனாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், அப்படின்னா ஒன்று நீ அனலாக இரு, அல்லாட்டினா குளிராக இரு. நான் அனலாகவும் இருப்பேன் குளிராகவும் இருப்பேன் நீ சொன்னேன் என்று சொன்னால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன்கிறாரு. அப்போ நம்மளுடைய தேவ சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் தெரியுமா, சில வேத வசனங்களை கொடுத்து இதை செய்யணும், இதை செய்தால் நீ பிழைப்பாய், இதை செய்வாய் என்று சொன்னால் ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று சொல்லி அநேக காரியங்களை வேத வசனத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நம்ம அதை கடைபிடித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பாகம் 28 பார்க்குறோம், இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீ கீழ்ப்படி நடந்தபோது உனக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துருக்கிறார். கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா, உனக்கு விரோதமாக வருகிற சத்துருக்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள், நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீ கடைப்பிடிக்காத பட்சத்தில் அநேக சாபங்கள் வரும் என்று சொல்லி அநேக சாபங்களை கொடுத்துருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவரை நம்ம பிரியப்படுத்த வாழ்க்கையை நடத்தும்போது நிச்சயமாகவே இந்த வார்த்தை ஒன்று பொய் சொல்லாது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவனை பாருங்கள், இந்த தகப்பன் யாரை குறிக்கிறார், நம்மை படைத்த ஆண்டவராய் குறிக்கிறது. இந்த இளையகுமாரன் நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. நம்ம எப்படி வாழ்கிறோம், இதுதான் நம்ம இன்றைக்கி
செக் பண்ண போகிறோம். நான் ஒரு இளையகுமாரனாக இருக்கிறேனா? என் தகப்பனுக்கு நான் வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறேனா? அவரிடத்துல எனக்கு வேண்டாம், அந்த சொத்து எனக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, என்கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துலேருந்து பிரிந்து போக நம்ம நினைக்கிறோமா? அவன் பாருங்கள், அவரை விட்டு ஒரு தூர தேசத்துக்கு போகிறான். தகப்பனை விட்டு ஒரு தூர தேசத்துக்கு போகிறான். என்றைக்கு நம்ம சுய இஷ்டப்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோமோ, சுய மாம்ச இச்சைக்கு விடம் கொடுத்து நம்முடைய மாம்சமும் மனசும் என்னதெல்லாம் நினைக்குதோ அதெல்லாம் செய்யணும்னு என்றைக்கு விருப்பப்படுகிறோமோ அன்றைக்கு நம்மை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு வெகு தூரம் சென்று விடுகிறோம். சென்று விடுவது மட்டுமல்ல, அவன் போய் என்ன செய்கிறான், தூர தேசத்திற்கு போய் தன் ஆஸ்தியை எல்லாம் என்ன செஞ்சிட்டானாம், எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டான், அழித்து போட்டு விட்டான் என்று வேதம் சொல்கிறது. கொண்டு போன அத்தனை சொத்து என்ன செஞ்சிட்டான், தவறான முறையில் செலவழித்து. நீங்கள் அதுக்கு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க மூத்த சகோதரன் சொல்கிறான், வேசிகளிடத்தில் எல்லாவற்றையும் செலவழித்து போட்டேன்னு சொல்கிறான். துன்மார்க்கமான ஒரு ஜீவியம். வேசிகளிடத்தில் பணத்தை செலவழித்து எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். ஏன்னா பணம் இருக்கிற வரைக்கும் தான் நண்பர்கள் கூட்டம் நம்ம சூழ்ந்து இருக்கும். நல்லா பாருங்கள், பணக்கார பிள்ளைகளாக இருப்பாங்க என்று சொன்னால் அவங்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கே இருக்கும். ஆனால் ஒரு ஏழை மாணவனை பாருங்கள், அவன்கிட்ட பேர் அவ்வளோ பேச மாட்டாங்க, அவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. ஆனால் பணம் இருக்கிற வரைக்கும்லாம் இதுதான். ஆனால் ஒரு காலத்தில் அந்த பணம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, யாருனே தெரியாத மாதிரி நடந்து கொள்ள ஆரம்பிதான் உலகம். அதே மாதிரி தான் அவனுக்கும் சம்பவித்தது. அவன் எல்லாவற்றையும் அழிச்சிட்டான். கொண்டு போன சொத்தை எல்லாம் அழித்து போட்டு போயிட்டான். போதா குறைக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தில் என்ன வந்துட்டான், பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டானோன்னு அவன் ரொம்ப குறைவுபட தொடங்கி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இவன் நிமித்தம் அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம். இவன் போன அந்த தேசத்தில் என்ன செஞ்சுட்டு ஒரு பஞ்சமே வந்துட்டுது. நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு குடும்பமாக இருக்கலாம், வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம். வேதம் சொல்கிறது, பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மைகளை கடப்பான். ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனோ அல்லது தாயோ யாரோடைய பாவமான ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அது நிமித்தம் குடும்பத்தில் ஆசீர்வாத குறைவு ஏற்பட்டுவிடும். ஒரு வேலை ஸ்தலம், ஒரு பிஸ்னஸ், எதுலையாவது அதை நடத்துவர்களுக்குள்ளே ஏதாவது ஒரு தவறு இருக்கும் என்று சொன்னால் அதில் நிச்சயம் ஒரு குறைவு இருக்கும். யோனாவை வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அவன் எங்கே போக சொல்கிறார், யோப்பா நினைவேக்கு போச்சுனார். அவன் எங்கே போயிட்டான், தர்ஷீஸுக்கு கப்பல் ஏறிட்டான். ஆனால் அந்த யோனா ஒருத்த நிமித்தம் அந்த கப்பலில் எத்தனை பேர் பயணம் செய்திருப்பாங்கல்ல. ஆனால் அந்த யோனாவின் நிமித்தம் அங்கே ஒரு பெரிய கடலில் கர்த்தர் ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கினார். அப்போ தான் எல்லோரும் சீட்டு போட்டு பார்க்குறாங்க, இந்த கடல் கொந்தளிப்பு யாருனால் வந்தது என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கப்பலில் இருந்தவங்களாம் சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டால் அது யார் பேரில் வந்து விழுந்து விடுகிறது, யோனாவின் பேரில் வருகிறது. எல்லோரும் கேட்குறாங்க யோனாட்ட, நீ யார், நீ எங்கிருந்து வருகிற, ஏன் இந்த கடல் கொந்தளிப்பு வந்திருக்குது, உன் பேரில் தானே சீட்டு விழுந்திருக்குது, காரணம் என்ன? போது அவன் சொல்கிறான், வானத்தையும் சமுத்திரத்தையும் படைத்த ஆண்டவருடைய வேலைக்காரனான்னு சொல்லிட்டு தன்னுடைய கதையெல்லாம் கட்டாயம் சொல்லியிருப்பான். அதனால் என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க. பாருங்கள், இந்த யோனாவின் நிமித்தம் சரக்குகள் எல்லாம் முதல்ல கடலில் ஏறிறாங்க. அப்பவும் கொந்தளிப்பு நிற்கல. பாருங்கள், இவன் செய்த தப்புக்காண்டி மற்றவங்களுடைய பொருட்கள், எத்தனை பேர் பிரயாணத்தில் எத்தனை பொருட்கள் கொண்டு போயிருப்பாங்கல்ல, நெடுந்தூரம் பிரயாணம் போனோன்ட்டு எத்தனை திங்ஸை கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு யோனாவின் நிமித்தம் அவங்க திங்ஸும் பாலாக போச்சு, எல்லாத்தையும் தூக்கி கடலில் போட்டாங்க. பிறகு தான் கேட்குறான், ஆனாலும் கடல் கொந்தளிப்பு நிச்சயில் நிற்கலை. அப்புறம் தான் கேட்குறாங்க, நீ யார், எங்கேருந்து வர்ற, என்னன்னு சொன்னோன்னே தான் செய்த காரியத்தை சொல்கிறான். அப்புறம் யோனாவை தூக்கி அந்த கடலில் போட்ட பிறகு தான் கொந்தளிப்பு என்ன செஞ்சுட்டு அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வேளை நீங்கள் குடும்பத்தில் கொந்தளிப்பாக இருக்கா, அந்த கொந்தளிப்புக்கு நாம் காரணமாக இருக்கோமா, கொஞ்சம் செக் பண்ணுவோமா வாழ்க்கையை. ஏதோ ஒரு வாழ்க்கையில் போராட்டம் அடுத்தடுத்து வந்துட்டுருக்குது. நம்ம நிறைய நேரம் என்ன செஞ்சிடும்னு சொல்லுமா, அடுத்தவங்க எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, இவங்க பில்லி சுனியை வச்சுட்டாங்க, இவங்களால தான் எனக்கு இது வந்துச்சு. எப்போவுமே மற்றவர்களை கை காட்டுவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம மேலே நம்ம செய்ததுனால என்று சொல்லி நமக்கு அந்த எண்ணமே வரமாட்டேங்கிறது. எளிதாக மற்றவர்கள் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், மற்றவர்களை குறை சாட்டுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அருமையான பிள்ளைகளை,
இன்றைக்கு அப்பா ஏதோ ஒரு காரியத்தில் நெருக்கத்தோடு இருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்கிறதோ, வெளியே தலை காட்டவே முடியல, வெளியே போனாலே கடன்காரன் என்னை பின்தொடர்ந்து வருகிறான், நான் என்ன செய்யனே தெரியல, நான் உயிர் வாழ்வதோடு சாவதே மேல், இப்படி திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ, யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்கள். ஒரு என் நிமித்தம் ஏதாவது வந்திருக்கா? என் நிமித்தம் தான் இதா? இது வரைக்கும் மற்றவங்களே குறை சாட்டி கொண்டிருந்தேன், அவனால் வந்துச்சு, அவளால் வந்துச்சு, இவங்க இதை பண்ணிட்டாங்க, அவங்க இதை பண்ணிட்டாங்கன்னு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை செக் பண்ணி பார்ப்போம். என் வாழ்க்கையில் என்ன குறை, நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன்? இன்றைக்கி பாருங்கள், சமீப காலத்தில் நம்ம நியூஸை பார்க்கும்போது இந்த ரம்மி விளையாட்டில் பாருங்கள், கோடியாக அப்படி அந்த ஒரு அது சூதாட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் விழுந்து பண ஆசையினால் சொத்தை விற்கிறாங்க, அப்புறம் லோன், அதுக்காண்டி ரம்மி விளையாடுறதுக்காண்டி லோனை வாங்குகிறாங்க. கோடிக்கணக்காய் ஒன்றுமே இல்லாதவங்க கொஞ்சம் பணம் முதல்ல கிடைக்கிதுன்னு அதை வச்சு நம்பி கோடிக்கணக்காய் வாங்கி மற்றவங்க கேட்கும்போது திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தபோது அநேக பரிதாபமான தற்கொலைகள் இன்றைக்கி நடக்கிறதில்ல. காரணம் என்ன? ஒரு மனுஷனுடைய பண ஆசை. உழைச்சி சம்பாதிப்பதை காட்டிலும் எப்பயாவது எங்கிருந்தாவது லக்கில் நமக்கு வந்து விடுமா? இப்படிலாம் ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ரம்மி விளையாடி யாரையாவது கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? அப்படி வருகிற பணம் என்றைக்கு நிலைத்து பொறுக்க போகிறது கிடையாது. நம்ம உழைத்து சாப்பிடுகிற பணம் தான், உண்மையாக உழைத்து சாப்பிட்ற பணம் தான் நமக்கு நிலைத்து இருக்கும். இப்படி தான் ஏதாவது ஒரு காரியத்தில் செய்து விட்டு பிறகு இவங்க நிமித்தம் அவங்க தான் இந்த காரியத்தில் என்ன நடத்துனாங்க, நான் குடிக்கவே மாட்டேன், என் நண்பன் கூட்டிகிட்டு போனால் தான் குடிக்க ஆரம்பித்தேன், இன்றைக்கி அவனால் தான் நான் அந்த பாவத்தில் விழுந்துட்டேன், இப்படிலாம் நிறைய பேர் மற்றவங்களை குறை சாட்டிக்கும். தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க. உங்கள் வரல குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை வாட்டி கொண்டு இருக்கிறதா, குடும்பமாக உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர், ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, ஏன் என் பிள்ளைகள் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, ஏன் மகனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையே காண முடியலை? நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் திட்டமாய் பேசுவார். அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என் குடும்பத்தை மாற்ற எங்களால் முடியாதப்பா, என்னால் முடியாது, ஆனால் உங்களால் எல்லாம் முடியும், உங்களால் எல்லாம் முடியும் என்று சொல்லி அவர் கரத்தில் உங்கள் குடும்பத்தை கொடுத்து அவரிடத்தில் நீங்கள் சொல்லும்போது அவர் எல்லாவற்றையும் மாற்றி தருவார் அல்லவா? இங்கே பாருங்கள், இவன் அந்த தூர தேசத்துக்கு போனதுனால, இவன் போன தேசத்தில், இவங்க அப்பா இருந்த தேசத்தில் இல்லை, இவன் எந்த தூர தேசத்திற்கு போனானோ அந்த தேசத்தில் என்ன வந்துட்டு பஞ்சம் வந்தாச்சு. பஞ்சம் வந்தோடனே அவனுக்கு குறைவு வர ஆரம்பித்தது. அடுத்தது பாருங்கள், அவன் போய் என்ன செய்கிறான்னா, அங்கே போய் ஒரு பன்னி, ஒரு குடியானவன் அவன் ஒரு வயலை வச்சுருக்கிறான். அந்த வயலில் நிறைய பன்றிகளை வைத்திருக்கிறான். அந்த பன்றியை மேய்க்கிற ஒரு வேலையில் போய் அவன் சேர்த்து கொண்டான். பன்றி லாஸ்ட் இஸ் ஐடென்டிட்டி. இது வரைக்கும் ஒரு பணக்கார மகனாக இருந்த பையன் இவன் இன்றைக்கு ஒரு ஏழையிலும் ஏழையாய் ஒரு குடியானவனிடத்தில் போய் வேலைக்கு அமர்த்தப்படுகிறான். இன்றைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு, அவர் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் என்னால் கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அவரை விட்டு விட்டு பின்வாங்கி போகிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் we lose our identity. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே குறைவுபட ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு ஐஸ்வர்யவானாய் இருந்த செல்வ சீமானாய் வாழ்ந்தவன் இன்றைக்கி ஒரு தரித்திரத்திலும் கேடுகட்ட ஒரு தரித்திரத்தின் நிலைமைக்கு அவன் போய்விட்டான் அல்லவா? ஒரு குடியானவனிடத்தில் அவன் அப்படி போக வேண்டிய தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லை, அவனுக்கு சாப்பாடு கிடைச்ச மாதிரியே தெரியல. அது சொல்லப்பட்டிருக்கிறது, பன்றிகள் தின்கிற தவிடை சாப்பிட ஆசையாக இருந்தான். இப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு பசி இருந்திருக்கும் பாருங்கள். வேணால் கொஞ்சம் போல் சோறு கொடுத்துருப்பாங்களா இருக்கும், ஆனால் பன்னிக்கு வைப்பாங்களே தவிடை கரைச்சி வச்சுருப்பாங்கல்ல, அதாவது நான் சாப்பிடணுமே என்று சொல்லி அதற்காக ஏங்க ஆரம்பித்தான். அது ஏக்கம், இந்த சாப்பாடாவது எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி. அன்பின் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் குறைவு காரணம் என்ன? கர்த்தரை விட்டு விட்டு எங்கேயோ வந்து விட்டீங்களோ, இல்லை இந்த இயேசு யாருன்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கு அவர் உங்களை அவளோடு அழைக்கிறார். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜனம், ஜாதி, இனம், மதம் ஒன்றும் அவருக்கு பொருட்டல்ல. ஏன்னா எல்லாரும் அவரால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் தான். தெரியாமல் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? சொல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரையும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு பாரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, என்கிட்ட வாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே,
ஒரு பாரம் உங்களை அழித்து கொண்டு இருக்கிறதோ, குறைவு நிமித்தம் குடும்பமாய் வாழ்வதை விட சாவதை மேல் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, கடன் பிரச்சனை தாங்க முடியலைன்னு சொல்லிடுங்களோ, குடியினால் எல்லாவற்றையும் இழந்து போனேன் என்று நிற்கிறீர்களோ, என் பாவ பழக்க வழக்கங்கள் என்னுடைய சமாதானத்தை கெடுத்து போய் கொண்டு இருக்கிறது சொல்லிக்கொண்டு கலங்கி இருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து தான் கர்த்தர் அழைக்கிறார். வருத்தத்தோடு இருக்கிறீங்களே, இயேசுவாகிய என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அன்பின் தெய்வன் உங்களை அழைக்கிறார் அல்லவா. இவன் வாழ்க்கையில் குறைவு, பஞ்சு தின்கிற அந்த தவிடுனால தன் வாழ்க்கையை வயிற்றை நிரப்ப ஆசைப்பட்டான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வந்தது. அப்போ தான் அவனுடைய புத்தி தெளிய ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் தான் செய்தது தப்பு என்று அவனுக்கு அந்த உணர்வே வரலை. தாப்பனிட்டு சொத்தை பிரித்துட்டு வந்தது, தூர தேசத்துக்கு போனது, எல்லாத்தையும் செலவு பண்ணி அழித்து போட்டது, எல்லா குறைவும் தன் வாழ்க்கையில் வந்தது. எதுவுமே அவன் உணராதவனாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். நிறைய வேலை அப்படி தான் ஆண்டவரை விட்டு விலகி போன பிறகு ஒரு உணர்வற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துடுறோம். நம்ம செய்கிறதெல்லாம் தப்புங்கிற உணர்வே இல்லாதபடி உணர்வற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம கடந்து வருகிறோம். ஆண்டவர் இன்றைக்கி உங்களை அழைக்கிறார். அவனுக்குள்ளே ஒரு புத்தி வருகிறது. ஒருவேளை உணர்வற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, நான் செய்கிறது தவறு என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறார். உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு புத்தி தெளிவை உண்டாக்கும்படியாக தான் இந்த செய்தி உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது. அவன் புத்தி தெளிந்த உடனே அவனுக்கு என்ன வருது தெரியுமா? அவனுக்கு என்ன, என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட திருப்தியான சாப்பாடு, பூர்த்தியான சாப்பாடு. இங்கே குடியான இடத்துல வேலை பார்க்குறான். இவனுக்கு அவனுடைய என்ன சாப்பாடு கிடச்சின்னு தெரியல. இவன் அந்த பண்டிகை வைக்கிற தவிட்டை தான் சாப்பிட ஆசையாக இருக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு சரியான சாப்பாடு இல்லாமல் இருக்குது. ஆனால் அப்போ தான் அவன் நினைக்கிறான், தகப்பன் வீட்டை யோசித்து பார்க்குறான். என் தகப்பன் இடத்துல வேலைக்காரங்களுக்கு கூட திருப்தியாக அவங்க சாப்பிட்றாங்க, பூர்த்தியாக சாப்பிட்றாங்க. ஆனால் நான் ஒரு காரியம் செய்வேன். தன் தவறை உணர்ந்து கொள்கிறான். தவறை உணர்ந்துக்கலாம். நான் எழும்பி என் தகப்பன் இடத்துல போவேன். மனம் திரும்புதல் அங்கே உண்டாகுது. முதலாவது ஆண்டவரை விட்டு என்ன செய்யறான்? விலகி போகிறான். எனக்குள்ளெல்லாம் தாங்க என்று சொல்லி தகப்பனை விட்டு போகிறவன் என்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறோமோ அன்றைக்கு எல்லாவற்றையும் அழித்து போடார். அழிவு தான். இயேசு கிறிஸ்துவை விட்டு விலக 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 வாழ்க்கையில் அழிவின் பாதையில் சென்று கொண்டு இருக்கிறோம். அழிவு மட்டுமல்ல, குறைவு, பஞ்சம், நம்முடைய வாழ்க்கை நிலையே மாறி போயிடுது. ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்துட்டு அப்புறம் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமை. ஆண்டவர் குப்பையிலிருந்து தான் மேலே கொண்டு போகிறார். எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி அவர் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். ஆனால் ஆண்டவரை விட்டு போகும்போது பிரபுக்களோடு உட்கார்ந்தவங்க குப்பைக்கு வந்துடுறாங்க அல்லவா? காரணம், நமக்காக ஜீவன் கொடுத்தார் அல்லவா? நான் செய்த பாவத்திற்காக, நீங்கள் செய்த பாவத்திற்காக, பாவமே செய்யாத அவர் எனக்காக உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினாலே வருகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார் அல்லவா? அதுதான் அவங்க இவன் யோசிக்கிறான். என் தகப்பன் இடத்துல போய் உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள். இப்போ நான் சொல்லுவேன் நினச்சிட்டு அவன் அங்கேயே உட்காந்துட்டே இருக்கல. அவன் செய்த ஒரு நல்ல காரியம் உட்காந்து நினச்சி போகவா வேண்டாமா அப்படி இல்லை. புத்தி தெளிந்த உடனே என்ன செஞ்சுட்டான்? தகப்பன் இடத்துக்கு போயிடணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். நிறைய நேரம் பிசாசு சொல்லுவான், நீ இப்படியே போனால் அவர் உன்னை ஏற்றுக்கொள்வான்னு நினைக்கிறியா? எவ்வளோ துரோகம் பண்ண, உன்னை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. போயிடாதன்னா தடுக்க பார்ப்பான். இன்றைக்கும் ஒருவேளை குடும்பத்தில் யாருக்கோ துரோகம் செய்து விட்டு நான் எப்படி போக, எப்படி அந்த முகத்தை பார்க்க அப்படின்னு சொல்லி போனால் ஏற்றுக்கொள்வார்களோ மாட்டார்களோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வருகிறது. பயப்படாதீங்க. உங்கள் தவறை ஒத்துக்கொண்டுட்டீங்கள, உணர்ந்து கொண்டுட்டீங்கள, தைரியமாய் போங்க, தைரியமாய் போங்க. உங்களுக்கு விரோதமாய் செஞ்சுட்டு இந்த காரியத்தை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய மன்னிப்பை கொடுப்பார். அவன் போகிறான், எழும்பி போய் மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லிட்டு தீர்மானம், இருதயத்தில் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்துட்டு அந்த தகப்பன் வீட்டை நோக்கி போகிறான். ஆனால் அந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அல்லவா?
அவளோடு பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த மனுஷனும் கெட்டு போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதானே அவர் தன்னையே ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்த தெய்வன் அல்லவா. அவளோடு பார்த்து கொண்டே தூரத்தில் மகன் வருவதை கண்டார். வீட்டில் நின்று பார்க்குறாரு, தூரமாக வர்றது அப்போவே கந்தல் கோலமாக வந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவருக்கு தெரியுது, அந்த தகப்பன் உள்ளத்துக்கு தெரியும், இது தன் மகன்தான் வருகிறான் என்று சொல்லி. இதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உள்ளம். அந்த அன்பு உள்ளத்து மாதிரி வேறு எங்கேயும் நீங்கள் அன்பை பார்க்கவே முடியாது. உலகத்தில் உள்ள அத்தனை அன்பை நீங்கள் கூட்டி சேர்த்தாலும் இயேசுவின் அன்புக்கு அது ஈடே ஆகாது. இதை கேட்டுக்கொண்டுக்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், இந்த இயேசுவின் அன்புக்கு ஒப்பானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எதெல்லாமோ அன்பு நினச்சி நீங்கள் போயிருக்கலாம், எதெல்லாமோ உங்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து போயிருக்கலாம். இல்லை இல்லை, இந்த இயேசுவை போல அன்புள்ள தெய்வம் வேறு ஒருவரும் கிடையாது. எல்லாரும் நினைக்கிறாங்க, நிறைய பேர் ஆண்டவர் அறியாதபடினால இதை நம்ம சேர்ந்த அந்த தெய்வம் தண்டித்திரும். இப்படி தண்டிக்கிற தெய்வம் அல்ல, அரவணைக்கிற தெய்வம், அன்பு செலுத்துகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல ஓடி வந்து விடுங்க. அவரிடத்துல ஓடி வந்து விடுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நமக்கு மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, என்றென்றுமாய் மோட்ச லோகத்தில் அவரோடு சந்தோஷமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் அல்லவா. ஓடி வந்து விடுங்கள், இந்த இயேசுவின் இடத்துல ஓடி வந்து விடுங்கள். தூரத்தில் மகன் வரும்போது ஓடி போய் அந்த தகப்பன் அவன் உள்ளத்தில் மனது உருகுது, என் பிள்ளை வந்துட்டே, என் பிள்ளை திரும்ப என்கிட்ட வந்துட்டானே என்று சொல்லி ஓடி போகிறான். கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்கிறான். எவ்வளவு அன்பு யோசித்து பாருங்கள். ஒரு தகப்பன் 2 மகன் 3 பாகமாக என்ன செஞ்சுருப்பார், சொத்தை பிரிச்சிருப்பார். அந்த 3ல் ஒரு பாகத்தை துப்புரவன், கொஞ்சம் கூட அவன் கையில் காசு கிடையாது, அவ்வளோத்தையும் அழித்து விட்டான். ஆனால் இதே இது இன்றைக்கி உலக தகப்பனாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பான், வீட்டுக்குள்ளே நீ கால் வைக்காத, செத்தா கூட இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவளோடு எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை எப்பொழுது என்று திரும்ப வரும். எதையெல்லாமோ மாயையான உலகத்தை நம்பி போய்கொண்டு இருக்கிறதே, என் பிள்ளை, என் மகள், என் மகன், நான் படைத்த பிள்ளைகள் அல்லவா, என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கிறார்களே, என் பிள்ளைகள் திரும்பி வர மாட்டார்களா என்று சொல்லி அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஓடி வந்து விடுங்கள், அதே அன்பு கருத்துக்குள்ளே ஓடி வந்து விடுங்க. வந்தோன்னே என்ன சொல்கிறாரு பாருங்கள், அவனுக்கு நல்ல பெஸ்ட்டான வடை அதை அவனுக்கு உடுத்துங்கள். இலக்காட்ட சொல்கிறாரு, பெஸ்ட்டான வடை, காலில் பாதரட்சியை போடுங்க, கொளுத்த கன்று அடிங்க அவனுக்காக. என் பிள்ளை மரித்தான், இப்போ திரும்ப உயிரோடு வந்துட்டான். பாவத்தில் மரித்து கிடந்தான், இன்றைக்கி பாவத்திலேருந்து மீண்டு உயிரோடு வந்திருக்கிறான். நம்ம அதனால் எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்காக ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை இயேசு யார் என்று தெரியாமல் தற்செயலாய் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறான், ஏன் எவ்வளோ நாள் இந்த பிரச்சனையோடு நீ வாழ்வாள், எத்தனை நாள் உன் வாழ்க்கை இப்படியே அழுகையிலே போய்கொண்டு இருக்கிறோம், எத்தனை நாள் இந்த பாவம் இது கொடிது உனக்கு தெரியுது, இதை செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனாலும் இதிலேருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை, குடி பழக்கம், தவறான உறவுகள் விட்டு விட்டு வர முடியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, நான் திரும்ப இந்த இயேசுவின் இடத்துல போவேன், இயேசுவின் இடத்துல போவேன். அவரை போல அன்புள்ள தெய்வம் யாருமே கிடையாது. அந்த அன்புள்ள தெய்வத்தில் போவேன், என் வாழ்க்கையை அவர் கரத்தில் கொடுப்பேன். இனி என் வாழ்க்கையை நான் நடத்த மாட்டேன், என் சொந்த இஷ்டப்படி எல்லாம் செய்து தான் எல்லாத்தையும் அழித்து போட்டுட்டேன், இனிமேல் நான் அல்ல, இயேசுவிடத்தில், இயேசுவாகிய தெய்வத்திடத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரே என் வாழ்க்கையை நடத்தும்படியாய் அவர் கரத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் இன்றையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார். இதுவரைக்கும் நீங்கள் காணாத ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். என வேதம் சொல்கிறது, ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். காசு பணத்தை கொண்டு போய் காணிக்கையாக கொடுக்கறதுலையோ உண்டியலில் போய் கொடுக்கறதுலையோ தெய்வம்
சந்தோஷம் அடைவதே கிடையாது. யார் உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்தவர்களாய் அந்த பாவத்தை விட்டு இந்த அன்பு தெய்வத்திற்கு வந்துவிடணும், இவர் தான் எனக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தி என் பாவத்துக்கு பரிகாரம், வேறு எங்கேயும் பரிகாரம் காண முடியாது. கடவுளுக்கு போய் நம்ம லஞ்சம் கொடுக்க முடியாது. கோடிக்கணக்காய் பணத்தை கொண்டு போய் கொடுத்து இல்லாட்டி தான தர்மம் பண்ணாலும் பாவம் ஒரு நாள் நீங்கள் போவது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்று மட்டுமே எல்லா பாவத்தையும் நீக்கி நமக்கு சுத்தமான ஒரு இருதயத்தை கொடுப்பதற்கு அவர் சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் அல்லவா. அவர் யாதோ ஒரு கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் அல்ல, அவர் தான் இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், எல்லாரையும் உண்டாக்கினவர் அவர் தான். பிசாசு அதை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு தான் இன்றைக்கி அவங்க கிறிஸ்தவங்க தெய்வம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்த மக்கள், வாழ்கிற மக்கள், வாழப்போகிற மக்கள் அனைவருடைய பாவத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதல்லவா. அவரிடத்தில் ஓடி வந்து விடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை அனைத்து ஆசீர்வதித்து முத்தம் விடுகிற தெய்வன். பழைய வாழ்க்கையை கழித்து கவலையே படாதீங்க. பழைய வாழ்க்கையை திரும்ப பிசாசு காண்பித்து ஆண்டவரோடு உங்களை விடவே மாட்டான். ஆண்டவர்கிட்ட வந்துட்டிங்கன்னா எல்லாவற்றையும் அவர் மன்னித்து பழசெல்லாம் நினைக்க மாட்டார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்து நிமித்தம் ஆண்டவர்கிட்ட எப்படி வருவது என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பார்த்தா கத்துச்சு பழையதை நினைக்காத, நான் எல்லாம் மறந்துட்டேன். என்னைக்கு நீ அதை உணர்ந்து கொண்டு விட்டியோ அன்னைக்கே நான் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்தே போய்விட்டேன். கடலின் ஆழத்தில் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டேன். என் முதுகுக்கு பின்னாக எல்லாவற்றையும் எரிந்து போட்டு விட்டேன். அதை நான் நினைக்க மாட்டேன். நீ ஒரு புதிய வாழ்க்கை எனக்குள்ளே ஆரம்பி. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும்படியாக என் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு புது வாழ்க்கைக்கு வாழ உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மட்டுமல்ல, வரப்போகிற மோட்ச லோகத்திலும் என்றென்றைக்கு ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி நம்மை படைத்த அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். வந்து விடுவோமா? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வேளையில் கேட்ட செய்திக்காக உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே உங்களை விட்டு தூரமாய் போய் ஆண்டவர் எல்லாவற்றையும் அழித்து போட்டு அது நிமித்தம் குறைவு ஆண்டவரை வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்து இன்றைக்கு ஒரு தெளிவு உண்டாகி அப்பா உங்கள் சமூகத்துக்கு வர அவளோடு இருக்கிறார்களோ அவர்களை அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பதற்கு நீங்கள் உண்மையுள்ள தெய்வன் அல்லவா. அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். ஒருவேளை உண்மை அறியாதவர்கள் யாராவது இதை செய்தி இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இப்பொழுது இந்த வேளையிலப்பா உங்கள் அன்பு அவர்களை சந்தித்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை அவர்கள் அளவில்லாமல் அனுபவிக்கத்தக்கதாய் கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. இது மட்டுமல்லப்பா, எந்தெந்த காரியத்திற்காக இது நடைபெறாதா என்று சொல்லி ஆண்டவரை ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு காரியத்திலும் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்து அவருடைய அழுகையை ஆண்டவரை ஆனந்த களிப்பாக மாற்றுங்க. நீங்கள் அதை செய்வதற்கு உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறபடியினாலே உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.